ஸ்ரீதேவி பாகவதத்தின் மகிமை. நமது முன்னோர்கள் எத்தகைய பாவ புண்ணியம் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாவ புண்ணியங்களும் நம் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளில் ஒன்றாக திகழ்கின்றன. முன்னோர்கள் படுபாதக செயல்கள் செய்திருந்தால் அது மறைமுகமாக சந்ததியினரை வெகுவாக தாக்கக்கூடும். இத்தகைய பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு ஸ்ரீதேவி பாகவதம் உதவுகிறது. ஸ்ரீதேவி பாகவதத்தை சிரவணம் செய்தால் முன்னோர்கள் செய்த பாவங்களும் அதனால் ஏற்பட்ட தோஷங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம். இதன் பின்னணியில் ஒரு கதை உள்ளது. குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் பக்கம் நின்ற கிருஷ்ண பகவான் பாண்டவர்களின் வெற்றிக்கு கை கொடுத்தார். போர் முடிந்த நாளில் பாண்டவர்களின் வெற்றியை பொறுக்காத அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவி உத்தரையின் கருவில் இருந்த சிசுவை கொல்ல முயன்றான். ஆனால் பகவான் கிருஷ்ணர் அந்த குழந்தையை காப்பாற்றினார். அந்த குழந்தைதான் தர்மருக்கு பிறகு அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பரீட்சித்து மகாராஜா. நீதி தவறாமல் ஆட்சி செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்ற பரீட்சித்து ஒரு முறை காட்டில் வேட்டைக்கு சென்றபோது ஒரு மான் மீது அம்பை எய்தான். ஆனால் அடிப்பட்ட மான் தப்பி சென்று விட்டது. மானை தேடி களைத்து போன பரீட்சித்து ஒரு முனிவரின் கூடாரத்தை அடைந்தான். அங்கு தியான நிஷ்டையில் இருந்த முனிவரை வணங்கி மானை பற்றி கேட்டபோது அவர் எந்த பதிலும் கூறாமல் தியானத்திலேயே ஆழ்ந்திருந்தார். இதனால் கடும் கோபமடைந்த பரீட்சித்து முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை போட்டுவிட்டு அரண்மனைக்கு திரும்பினான். இதை அறிந்த முனிவரின் மகன் சிருங்கி தன் தந்தையை அவமதித்த மன்னர் பரீட்சித்துக்கு மரண சாபமிட்டான். அதாவது இன்னும் 7 நாட்களில் கொடிய விஷம் கொண்ட தட்சகன் என்ற பாம்பு கடித்து இறப்பான் என மன்னனை சபித்தான். தவ வலிமை மிக்க முனிக்குமாரனான சிருங்கியின் சாபத்தை அறிந்து பயந்து போன பரீட்சித்து தட்சகன் தன்னை நெருங்க முடியாதபடி அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டான். ஆனால் விதி யாரை விட்டது? சிருங்கி முனிவர் சொன்ன காலக்கெடு முடியும் 7வது நாளில் பழத்திற்குள் புழு உருவில் அரண்மனைக்குள் வந்த தட்சகன் பரீட்சித்து மன்னனை கொன்றான். அதே சமயம் முனிகுமாரனின் சாபம் நம்மை விடாது என்பதை அறிந்திருந்த பரீட்சித்து தன் வாழ்வின் கடைசி 7 நாட்களிலும் சுகமுனிவரிடம் பாகவத கதையை கேட்டறிந்து மரண பயத்தை போக்கினான். பாம்பினத்தின் இளவரசனான தட்சகன் பரீட்சித்து மகாராஜாவை கொன்றதால் வெகுண்டெழுந்த அவனது மகன் ஜனமேஜயன் பாம்பினத்தையே ஒழிக்க சர்ப்ப யாகம் செய்ய தொடங்கினான். ஆனால் யாகம் பாதியில் நின்றுவிட்டது. இதனால் அவன் கடும் ஏமாற்றம் அடைந்தான். என் தாத்தாவின் தந்தை யுதிஷ்டிரர் தொடங்கிய யாகம் பாதியில் சிசுபாலனின் இறப்பால் நின்றுவிட்டது. இப்போது நான் செய்யும் சர்ப்ப யாகமும் பாதியில் நின்றுவிட்டது. என் தந்தையோ மோட்சத்திற்கு இடமின்றி தவிக்கின்றார். என் குடும்பத்து பாவதோஷங்களை எப்படி நீக்குவது, என் தந்தையின் ஆத்மாவை எப்படி கரையேற்றுவது என்று தவித்தான் ஜனமேஜயன். அப்போது ஸ்ரீதேவி பாகவதத்தின் மகிமையை குரு மூலம் அறிந்தான். உடனே ஜனமேஜயன் தேவி பாகவத கதையை சிரவணம் செய்தான். இதனால் அவனது முன்னோர்களின் பாவங்கள் நீங்கின. சிரவணம் முடித்த பிறகு ஸ்ரீதேவி யஜ்ஞத்தினை முடித்தான். உடனே ஜனமேஜயா, உன் வம்சத்து பாவங்கள் நீங்கிவிட்டன என்று அசரீரி குரல் ஒலித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே முன்னோர்கள் எத்தகைய பாவங்களை செய்திருந்தாலும் பாவதோஷத்திற்கு ஆளாகி இருந்தாலும் ஸ்ரீதேவி பாகவதம் அவற்றை போக்கிவிடும் என்பது ஐதீகம்.